இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதி மக்களின் மனநிலை, அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு எப்படி உள்ளது என்பதை தற்போது பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தொகுதி என்பதால் நட்சத்திர அந்தஸ்து பெற்றுள்ள இந்த தொகுதியில் பிரதான கட்சிகள் போட்டியிடுவது உறுதியான நிலையில் முதல் முறையாக களம் காணும் சில புதிய கட்சிகளும் கவனிக்க வைக்கின்றன. ஜெயலலிதாவின் இரத்த உறவு, அவரை போன்ற துணிச்சல் என அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்துள்ள எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் பொதுச் செயலாளர் தீபா இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது பேரவை நிர்வாகிகளின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயலலிதா வழியில் பயணித்து அவர் விட்டு சென்ற பணிகளை தொடருவோம் என்றும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் கூறுகிறார் தீபாவின் கணவர் மாதவன். அம்மா விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து தீபா அம்மா முன்னிறுத்தி செல்லணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து மக்களோட ஆதரவு திரட்ட நான் இங்கே வந்திருக்கேன். மக்களோட ஆதரவு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. புரட்சி தலைவி அம்மா என்னென்ன செஞ்சாங்களோ அதையே முன்னிட்டு இது அம்மாவோட தொகுதி. தீபா அம்மாவும் அவங்க வழியிலேயே செல்லணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அம்மா உயிரோடு இருக்கிறாங்க தான் நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். தீபா மேடத்தை அம்மாவுடைய முகபாவனை, துணிச்சல், வேகம், முன்னு வச்ச கால் பின்னால் எடுக்க மாட்டேன்னு அந்த வேகமான வார்த்தை, அந்த வீரமான பெண்மணி எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குது. இந்த தொகுதிக்கு பிடிச்சிருக்குது. நாங்கள் தீபா அம்மா ஜெயிக்க வைக்கிறது எங்களுடைய கடமை. ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலம் ஒட்டுமொத்த தேசத்தையே திரும்பி பார்க்க வைத்த போராட்ட குழுவினரின் என் தேசம் என் உரிமை கட்சி இந்த இடைத்தேர்தலில் களம் காண்கிறது. தொகுதி மக்களே வேட்பாளரை தேர்வு செய்வது, மக்களை சந்திக்காவிட்டாலோ லஞ்சம் வாங்கினாலோ பதவி விலக வேண்டும் என வேட்பாளரிடம் எழுதி வாங்குவது என இவர்களது தேர்தல் அணுகுமுறை மாற்றத்தை எதிர்நோக்கிய பயணமாகவே பார்க்க வைக்கிறது. இந்திய அரசில் முதல் முறையாக தங்களுடைய வேட்பாளரை தாங்களே தேர்வு செய்யும் முறையை ஆர்கே நகர் தொகுதியில் என் தேசம் என்னுடைய கட்சி சார்பாக நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். ராஜினாமா கடிதம், அதாவது இது வரைக்கும் நான் இந்த 5 வருஷம் நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்க போகிறேன், இருக்கும் காலத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் செயலில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி நான் மீறி மக்களை மாதம் மாதம் சந்திப்பேன், சந்திக்காமல் நான் போகும் பட்சத்தில் என் பதவியை ராஜினாமா செய்ய தயார்னு சொல்லி அவங்க எழுதி கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது தான் நம்மளுடைய கட்சியின் வேட்பாளர் நம்ம தேர்வு செய்திருக்கிறோம். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு இந்த தொகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று தொகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போதைய சூழலில் ரேஷன் பொருட்கள் தட்டுப்பாடு இவர்களின் பிரதான பிரச்சனையாக உள்ளது. 25 வருஷமாக அந்த இடத்துல வரவங்களாம் ஓட்டை கட்டு வாங்கிட்டு போய்ட்டு வீடு கட்டித்தர மாட்டுறாங்க. எந்த வசதியும் இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, கக்கூஸ் வசதி இல்லை, ஒரே கொசு நிறைய இருக்குது. குழந்தைங்களாம் வச்சுட்டு அடிக்கடிக்கு நோய்ங்களாம் வருது. அம்மா எப்போ உடம்பு செலவு பார்த்தாங்களோ அதுலேருந்து இந்த காசு முதல் காசு கூட வாங்குறது. அதாவது வயசானதுங்க ஓடுறதுங்க எதுவுமே காசே வரலன்ட்டு அதுங்க பட்டினி பசுமா சாகுதுங்க. எதுவுமே ஒரு முயற்சியே கிடையாது. அவங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இதாக இருந்தது. ரேஷன் அரிசிலாம் போட்டாங்க, பாமாயில் கொடுத்தாங்க, சக்கரை கொடுத்தாங்க, நல்லா. இப்போ எதுவுமே கிடையாது. அவங்க அம்மா இறந்த பிறகு இதுக்கு என்ன ஒரு முயற்சின்னு இந்த இடத்த பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆர்கே நகர் தொகுதி இதை வச்சே ஓட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கும்